நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆணி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார், எத்தனை பேருக்கு முருகபெருமான பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆணி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆணி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி கால சக்கரத்தின் 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. எப்படி கால புருஷனுடைய 7வது ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி இவங்க ஓடிட்டே இருப்பாங்க துலா ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இது சர ராசி, வேகமா இயங்கக்கூடிய ராசி. ஒரு வேலையை கொடுத்தா சீக்கிரம் முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கையான ராசி எதுனா துலா ராசி தான். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆணி மாத பலன், எப்படி தமிழ் மாதமான ஆணி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான பதிவு தான் இது. ஏன் இப்ப நம்ம இந்த ஸ்தலத்துல கொடுக்குறோம், ஏன்னா குரு உச்சத்துல இருக்கிற தமிழ் கடவுளான முருகபெருமான எத்தனை பேருக்கு பிடிக்கும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இனிமே எல்லா வீடியோவும் பாருங்க, இந்த முருகனுடைய ஸ்தலத்துல இருந்து குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பழிதான் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் குரு சுக்கிரனுடைய ஜோதிடத்தினுடைய நோக்கமே. இப்ப இந்த ஆணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு தயவு செய்து சொல்றேன். உங்களுடைய விதி ஜாதகத்துல இந்த ஆணி மாசத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும். எப்படி உங்க ஜாதகத்துல கிரகமைப்பு மாறும் பொழுது, ஏன்னா கிரகமைப்பு நல்ல ஒரு அமைப்புல இந்த ஆணி மாசம் இருக்குது. ஆனா உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால், எப்படி லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம் நமக்கு மட்டும்தான் அந்த கர்மா இருக்கும். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கணும், இதை பத்தி நீங்க பரிகாரம் நிறைய முன்னோர்கள் சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. அதை மூவ் பண்ணி போனா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப இந்த ஆணி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குற கிரகமே பார்ப்போம். கடைசி மட்டும் வீடியோ பார்த்துங்க. கண்டிப்பா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஆணி மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு இருக்கு. கிரகமே பார்க்கும்போது உங்க ராசியிலிருந்து பாருங்க, நேரம் 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கு. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான். எப்படி 6ல சனி பகவான், அதுவும் மீன ராசியில உங்களுக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருப்பார். அடுத்து 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா நேரா 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் புதன் 3 கிரகம் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல கேது பகவான் இருப்பார். இதுல 2 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆணி மாசம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ஆணி மாசம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு வர்றாருங்க. புதன் வந்து ஆணி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாகி எங்க போறாருன்னா அந்த சொந்த வீட்டுக்காரு போறாரு. இதான் கிரகத்துடைய அமைப்பு. நல்லா பார்த்துக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி நீங்க எப்படி இருக்கீங்க, இதான் இங்க பிளஸ். உச்சமான, நல்லா தெரிஞ்சுக்கணும், உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரன் தேவகுருவும் அசுர குருவும் இணைஞ்சு 10ஆம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவ ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இது சில பேருக்கு பல மடங்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒப்பனை சொல்ல போனா இந்த 6ஆம் இடத்து சனி, இதுக்கு முன்னாடி இந்த 8ஆம் இடத்து குரு, எப்படி 9ஆம் இடத்து குரு, 9ஆம் இடத்து குருவும் இந்த 6ஆம் இடத்து சனியும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு 30 நாள் 40 நாள் முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே 6ஆம் இடத்து சனி பகவான் இருக்கும்போது யாருடைய விதி ஜாதகத்துல, இது எல்லாத்துக்கும் நான் தயவு செய்து சொல்லலை, சில பேர் பிறந்திருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்றேன். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பண்ணும்னா கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், வழக்கு இருக்கும், ஏதாச்சும் ஒரு தடங்களை நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். எப்படி ஏதாச்சும் ஒரு தடங்கள் நம்ம பார்ப்போம். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும்,
நல்ல உத்தியோகம் மட்டும் இருக்க மட்டும் கேளுங்களேன். ஏன்னா இப்ப கொஞ்சம் அந்த சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புதனுடைய சாரத்துல போனார். அந்த புதன் கொஞ்சம் பலவீனமாக 8ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக வேலை பார்க்கறதுல மேல் அதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. அந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க கேட்டுக்கோங்க. ஒன்னும் வேலை போயிருக்கும், இல்ல வேலையை மாத்திருப்பீங்க, இல்ல உங்களுக்கு இந்த கடன் பகை எதிரி வழக்கு மாதிரி உங்க மேல கேஸ் நடந்திருக்கும், இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, இதுல ஒரு கலகத்தை கொடுத்துருப்பாரு. மெயினா இன்னும் சொல்றேன், திருமணத்துல ஒரு மனக்கசப்புகள், மன சங்கடங்கள் இந்த 1 மாசம் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா நடந்திருக்கும் பாருங்க. திருமண தடை, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கணவன்களில் ஒரு மன வருத்தங்கள், தடங்கள், இது மாதிரி பார்த்திருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் பாருங்க, படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஏன்னா இதனால் வரைக்கும் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்க. இனிமே இந்த கஷ்டங்கள் குறையும். எப்படி கஷ்டங்கள் குறையும்? ஏன்னா உங்களுடைய அதிபதி பாருங்க உச்சமான கிரகத்தோட ஒண்ணு சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது உச்ச பலனை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்குங்க, இப்ப எனக்கு வருமான பொருளாதாரம் இந்த ஆனி மாசம் இருக்குமா அப்படின்னா 2ஆம் இடத்தை எடுத்துடணும். உங்க ராசிக்கு யார் 2ஆம் வீட்டு அதிபதி? செவ்வாய் பகவான். அங்க போய் பாக்குறோம். இங்க செவ்வாய் பகவான் பார்க்கும்போது செவ்வாய் எங்க இருக்காரு? 8ஆம் இடத்துல இருக்காரு. நல்லா பாருங்க, 8ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். யாருடைய நட்சத்திரம் இருந்து பாக்குறாரு தெரியுமா? சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருந்து பாக்குறாரு. நல்லா பாருங்க, 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து. இதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் பகவான். அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம். உங்களுக்கு பாருங்க 11ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரம். அது இல்லாம செவ்வாய் ஒரு 2ஆம் இடத்த வருமானத்தை பார்க்கலாம். திடீர்னு காசு பணம் வருமானம் அள்ளி கொட்டுங்க. இதாங்க முதல் பலனே சொல்றேன். உங்களுக்கு கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நிறைய தடங்களை தாண்டி நீங்க லோன் வருதுன்னா அந்த லோன் அடைப்பீங்க. எந்த பேங்க்ல லோன் கிடைக்கும். வருமான பொருளாதாரம் திடீர்னு ஒரு நாள் நல்லா பாத்துங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காப்புல இருக்கான வருமானத்தை எப்படி அள்ளி கொடுக்குறது மட்டும் பாருங்க. ஏன்னா நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப இடம் வாங்குவீங்க, நான் ஓப்பனா சொல்றேன், இடம் வாங்குவீங்க. ஏன் நேரா குரு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குது? நேரம் 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்தை பாக்குது. வீடு இடம், கடன் வாங்கியாச்சு, வீடு இடம் நீங்க கட்டிதான் ஆகணும். இது எழுதியே வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா துளாராசியை பொறுத்த 100க்கு 100% உங்க மேல அவங்க தாத்தா சொத்தா அப்பா சொத்தா உள்ள வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். இடம் பூமி சொத்து வாங்கலாம்னா வாங்கலாம்னு சொல்லுவீங்க. இதான் ஆனி மாசம் நீங்க எடுக்கக்கூடிய முதல் ஸ்டெப். நல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி பாருங்க, வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, ஓப்பரா சொல்றேன், வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன். அங்கே ஒரு நல்ல ஒரு பிளஸ் இருக்கு. என்ன தெரியுமா? அப்படியே இந்த சனி பவன் 6ஆம் இடத்துல போய் சனி பவன் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடத்துல யாரு? குருவும் சனி தான். அந்த சனி பவனை பாருங்க, குரு பாக்குறாரு. இது ஒண்ணு. இதையும் தாண்டி அங்கே ஒரு பயங்கரமான ஒரு லக்கு இருக்கு உங்களுக்கு. வேலை உதயத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பட்டம் பதவி உயர் அந்த நல்ல வேலை கிடைச்சிடும். அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல. அந்த புதன் யாரோட சேர்ந்துருக்காரு? குரு சுக்கிரன் சேர்ந்து இணைஞ்சு நேர 10ஆம் இடத்துல 3 கிரகம் இணைஞ்சிருக்கு. அது இல்லாம அவர் சொந்த வீட்டுக்கு போயிடுவாரு. நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் வேலை இந்த ஆனி மாசத்துல 100க்கு 100% கிடைக்கும். ஆனா உங்க ஜாதத்துல அந்த தசாபுத்தி இருந்தா இப்ப நீங்க ஒரு பதவி உயர்வு வாங்குவீங்க. ஒன்றும் இல்லை, அரசாங்க வேலைக்கு எழுதுங்க. ஓப்பனா சொல்றேன், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க. ரிசல்ட்டை மட்டும் பாருங்க, உங்க பக்கம் தீர்ப்பு வரும் பாருங்க. அரசாங்க வேலை கண்டிப்பா உங்க அப்பாவுடையோ அம்மாவுடையோ கண்டிப்பா வரும். ஏன்னா 9ஆம் வீட்டு அதிபதி யாரு? 9ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல போறதுனால இங்க அரசாங்கம் மூலமாக நிறைய வெற்றி இருக்கு. பாத்துக்கு கணவன் மனைவியை பத்தி நீங்க கவலைப்படாது. திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய தடங்கள் தாண்டி வந்து நிறைய வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் நீங்க மேற்கொள்ளணும். பாத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு அதிபதி யாரு? புதன் தானே. புதனுடைய சாரத்துல தானே இந்த சனி பகவான் இருக்காரு. அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கும் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா 100க்கு 100% இருக்கும். குருவுடைய பார்வைங்க படுறதுனால உங்களுக்கு பழைய பதவியை தூக்கி போட்டு புது பதவி வரும்னு சொல்லி ஒண்ணும் இல்லை. இப்ப தொழில் பண்ணி பாருங்களேன், செம்ம லாபம் கிடைக்கும். ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஜாதகத்தை பார்க்காம நீங்க மூவ் பண்ணி தொழிலை புதுசா ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா நிறைய தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலம் கண்டிப்பா தேடி வருகிற அமைப்பு செம்மையா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள திருமணம் திடீர்னு நடக்கும். காதல் திருமணமா, 2வது திருமணம். திருமணத்துக்கு நான் எந்த ஒரு தலங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் நட்சத்திர கார்த்திகை நட்சத்திரம், அது ரோஹிணி நட்சத்திரத்துல போறாரு. கார்த்திகை 11ஆம் அதிபதி சாரத்துல போகும்போது அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க வீட்டு சம்மதத்தோட திருமணங்கள் நடக்கும். இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு கிட்ட போயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தடங்கள் வந்திருக்கும், இனிமே வராது, பாத்துக்குங்க. ஏன்னா இங்க கெட்டது நான் சொல்ல மாட்டேன். குழந்தை பாக்கியமா, திருமணம் எல்லாமே நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இது எல்லாத்துக்கும் சரி இந்த மாற்றம் செம்மையான யோகம் இந்த ஆனி மாசத்துல இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா முருகமான நினைச்சிட்டு உள்ள இறங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். அதே மாதிரி நிறைய லாட்ரி எடுக்கணுமா வேணும் கேட்குறீங்களா? கண்டிப்பா நீங்க எடுத்துருங்க. இப்ப
நீங்க எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க, சூப்பர் யோகம். 8ஆம் இடத்துல செவ்வாய் லாபஸ்தான அதிபதி சாரத்துல இருந்து 8ஆம் இடம் தான் லாட்சி, வெளிநாடு வெளியூர் லாட்ரி யோகம். நேரம் 2ஆம் இடத்தை பார்க்குது, திடீர் பணத்தை பார்க்குது, குரு நேரா பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் அடிக்க போதுன்னு அர்த்தம். அப்ப லாட்ரி எடுக்கணும் கண்டிப்பா 100% கண்டிப்பா உண்டு பாத்துங்க. அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரையணும், ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போமா, அதை மெயினா இதையும் தாண்டி சொல்லி உங்க உடம்பு ஆரோக்கியத்தை நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, இனிமேல் மருத்துவ செலவு உங்களுக்கு இல்லை. உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திர படம் பார்க்குறது ஒரு முதல் நட்சத்திரம் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா சித்திரை நட்சத்திரம். எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான குணம் நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சித்திரை நட்சத்திரம். இனிமே எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்படி எல்லாமே சூப்பரா இருக்கும். நினைச்ச காரியத்தை கண்டிப்பா ஜெயிக்கலாம். என்ன காரணம் தெரியுமா? உங்க நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருந்து 11ஆம் வீட்டு சாரத்துல பாக்குறோம்னா திடீர்னு பணம், வருமானம், இன்கம், பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா நீங்க தைரிய குணம், தன்னம்பிக்கை உங்கள்ட்ட நிறைய இருக்கு. நீங்க வெளிநாடு பயணம் நிறைய பயணப்படுவீங்க, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் வந்து நல்லது நடக்கும். திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. வெளிநாட்டுல படிக்கிற அனைவருக்கும் அங்கேயே வேலை உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கம் மூலம் அனுகூலம் வரும். எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க எதுக்குமே கவலைங்க. சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. சுவாதியில பிறந்தவங்க அனைவருக்குமே நல்ல ஒரு டைம் பக்கா வேலை செய்யும். நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க. சுவாதியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், ராகு சுயசாரம் வாங்கி 5ஆம் இடத்துல இருப்பதால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அள்ளி கொடுத்தோம். நினைச்ச ஏதோ பிரம்மாண்டமா யோசிக்கிறீங்க, அந்த யோசனை இப்ப கண்டிப்பா வெற்றியா கொடுக்குது. வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, சொத்தா, இடமா எல்லாம் நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. யார் இந்த சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமே தேடி வரும். ஏன்னா இனி நல்ல காலமா வருது பாத்துக்குங்க. ஏன்னா இந்த ஆடி மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதிக்கு அப்புறம் இந்த விசாகத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறவங்க, தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். சுவாதியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன், இப்ப டைம் பக்காவா இருக்கும் பாத்து. நீங்க எந்த ஒரு முடிவு தான் தைரியம் இறங்குங்க. உங்களுக்கு இன்னும் விசாகத்துல பிறந்தவங்க இந்த குரு உச்சமா இருக்கனால தொழில் உத்தியோகத்துல நல்ல லாபம் இருக்கும், நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். அதுவும் சனி பவன் சாரத்துல போனா நல்ல வேலை கிடைக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாமே நல்லா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். வரக்கூடிய ஆனி மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.